Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது. அண்ணாமலையாருடன் ஆகிய உண்ணாமுலை அம்மனுக்கு 1008 கலசாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உடைய பிராட்டி அம்மன் கோவிலில் 25 அடி உயர மாம்பழ தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரானது அம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இந்த தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மேட்டு ராஜக்காப்பட்டி காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் அக்னிச்சட்டி ஆட்டம் மற்றும் பூக்குழி இறங்கும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. பூஞ்சோலையிலிருந்து 2 அடி முதல் 16 அடி வரை அலகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியவாறும் மேளதாளங்கள் முழங்க 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி சட்டி ஆடி ஊர்வலமாக வந்தனர். இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கி வேண்டுதல்களை நிறைவேற்றினர்.